Good morning, student. Okay, so far we completed 5 lessons. And the last videos I was sent you first midterm test portion question paper. I hope you read well and did well. And now we're going to see the 6th lesson. Okay. Name of the lesson is banking. Okay, I straight away enter into the lesson. Listen to me. One thing, my dear student, this chapter, especially banking, is very, very important chapter. This is useful for not only the examination purpose. The knowledge of banking is very, very important for every individual of the nations. You must have the very good knowledge about the banking, because access to the bank by everyone is needed. That's why we must read and study and acquire knowledge about the banking. Okay. So now enter into the lesson. Come to the point. Commercial banks are the institution that make short-term loan to business and in the process create money. That is, என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா இது ஒரு கோட் கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ். கமர்ஷியல் பேங்க்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி யூ நோ வெரி வெல். நீங்க 11th பார்த்துருக்கலாம் கமர்ஷியல் பேங்க் என்னன்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருக்கலாம். கமர்ஷியல் பேங்க்னு சொல்வது த பேங்க் ஒர்க்கிங் ஃபார் ப்ராஃபிட். ஓகே. ஸோ இது ஒரு வணிக வங்கி என்பது வங்கி பணி செய்துக்கிட்டு அதே நேரத்தில் அந்த வங்கி பணி வந்து ஒரு வியாபார நோக்கத்தோட, ஒரு லாப நோக்கத்தோட அந்த வியாபாரத்தை செய்வாங்க, அந்த வங்கி பணி செஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தேர் கிரியேட்டிங் மணி. ஸோ பை வே ஆஃப் லெண்டிங் லோன்ஸ். அப்படி இப்போ கொடுக்கும்போது லோன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அப்படி கொடுக்குற பட்சத்தில் அது மணி சப்ளை பண்ணுற ஒரு ப்ராசஸாகவும் நம்ம கருதப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ பேங்க் அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இமேஜினேஷன், அப்படி ஜஸ்ட் இமேஜினேஷன் வர பார்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாஃப் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடமா மட்டும் கிடையாது இது. ஸோ மிக முக்கியமான ஒரு எக்கனாமிக் டு ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு the development of banking is very, very important. Already you know very well, that is, for example, எதனா ஒரு ரிமோட் வில்லேஜ் ஒருத்தங்களேன், ரிமோட் வில்லேஜ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ரிமோட் வில்லேஜ் வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு, அது டெவலப் ஆகிறதுக்கு 2 விஷயம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ரோடு. த வில்லேஜ் மஸ்ட் லிங்க் வித் த அதர் அட்ஜஸ்டன்ட் டவுன் ஆர் சிட்டிஸ் பை ரோட்ஸ். அது மாதிரி நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். அப்போ டிரான்ஸ்போர்ட்ன்றது வர டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் மீனிங். பொதுவாக இப்போ அந்த ஒரு வில்லேஜ் வந்து ஈவன் தோ இட்ஸ் ரிமோட் வில்லேஜ் இருந்தாலும் கூட அந்த வில்லேஜை ஒரு பை ரோடு வழியாக நம்ம என்ன ஒரு சிட்டியோட ஒரு டவுனோட நம்ம லிங்க் பண்ணும்போது ஸோ அந்த வில்லேஜுக்கு தேவையான நிறைய விஷயம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். பிகாஸ் ரோடுன்னு சொன்னால் பீப்புள் ஏபிள் டு மூவ் டு த சிட்டிஸ் ஆர் டவுன்ஸ். அது போகும்போதுனா தே வில் கெட் அடிஷ்னல் நாலேஜ். இதுக்கு முன்னே அவங்க வில்லேஜ்ல இருந்திருப்பாங்க. வாட் இஸ் தேர் இன் தேர் வில்லேஜஸ், வில்லேஜஸ்ல என்ன இருக்கோ அது மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு, ஸோ அது மட்டும் தான் அவங்க லைஃப் ஸ்டைலா இருந்திருக்கும் இல்லைங்களா. பட் ஒன்ஸ் தே ஹாவ் நாலேஜ் வித் ரிலேஷன்ஷிப் வித் வாட்ஸ் த டவுன் போயிட்டோம்னா அந்த டவுனுடைய அந்த லிவிங் ஸ்டைல்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர், ஈவன் எக்ஸ்பெண்டிச்சர் லெவல், கன்சம்ஷன் பேட்டர்ன் கூட மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இன்னைக்கு எந்த விதமான வில்லேஜஸ் அப்படி இருக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து மாஸ் மீடியான்னு சொல்றதை விட சோசியல் மீடியா மூலமா இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு எல்லா வில்லேஜஸ் வந்து நல்லா லிங்க் ஆயிருக்கு. நிறைய வில்லேஜஸ் நடக்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து மாஸ் மீடியாவில் வரலனாலும் கூட சோசியல் மீடியாவில் இன்னைக்கு இம்மிடியேட்டா நம்ம வரதை பார்க்குறோம். ஸோ இருந்தாலும் கூட இப்போ ஏன் இந்த விஷயத்த நான் பேங்கிங்கோட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா, பேங்கிங் அப்படின்ற விஷயம் தான். இப்போ ஒரு வில்லேஜ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் ரோடு, இன்னொரு விஷயம் பேங்க். அந்த இடத்துல பேங்கர் சொன்னா அங்க மணி நாட் ஓன்லி ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ தே ஆர் மொபைலைசிங் பீப்புள், டெபாசிட் ஃப்ரம் த பீப்புள்ஸ். அது என்னன்னு சொன்னா அந்த மக்கள் கையில இருந்து பணத்தை வந்து வாங்குகின்ற ஒரு வேலை மட்டும் இல்லை. நீங்க வந்து வாங்குறத லிட்டரலா பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்குறாங்க, டெபாசிட் வாங்குறாங்கன்னு தெரியும். பட் சைட் பை சைடு என்ன பண்றாங்க தெரியுமா, அவங்க வந்து மொபைலைஸ் பண்றாங்க, சேவிங்ஸ் மொபைலைஸ் பண்றாங்க.
மக்கள் மத்தியில அந்த சேமிக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து டீச் பண்றாங்க, அப்படிதான் எஜுகேட் பண்றாங்க தான் சொல்லணும் ஆக்சுவலா நம்ம. ஸோ பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் மக்களோட பார்க்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும். ஸோ நிறைய கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுடைய அக்ரிகல்ச்சருடைய நீடு, அந்த மணி நீடு, அந்த விஷயம் சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா என்னதான் பேங்கிங் டெவலப்மெண்ட் இருந்தாலும் கூட த டிமாண்ட் ஃபார் மணி, அக்ரிகல்ச்சருக்கு தேவையான மணி வந்து இன்னும் வந்து அன்ஆர்கனைஸ்டு அந்த மணி லெண்டர்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. they are suffering because they are charging too much of interest. அதனால the surplus of the agriculture product will trained என்னன்னா புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல இருந்து கிடைக்கிற அந்த சர்ப்ளஸ் வந்து கடன் வாங்கினாங்க இல்லையா, அந்த கடன் வாங்கின அந்த இன்ட்ரெஸ்ட் ஆவோ அப்படின்னா போய் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் பீப்புள் வந்து ஈவன் ரூரல் ஏரியாவில் டெவலப் ஆகாத காரணமே பார்த்தீங்கன்னா போதுமான மணி சப்ளை கிடைக்காத ஒரு ரீசனாக இருக்கலாம் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு மணியோட வேல்யூ பிளஸ் அதை வந்து சேவிங்ஸ் அந்த விஷயத்த வந்து டீச் பண்றது, எஜுகேட் பண்றது பேங்கிங்ன்ற விஷயம் இருக்குது. ஸோ அதனால ஒரு ரிமோட் வில்லேஜ், ஈவன் தோ த ரிமோட் இஸ் வில்லேஜ் இஸ் வெரி வெரி ரிமோட் ஏரியா இல்லையா, அந்த ரொம்ப ரிமோட் வில்லேஜ் இருக்கிற ஏரியா இருந்தாலும் ரெண்டு விஷயம், அந்த டூ திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு டெவலப். தே ஆர் ஒன் இஸ் ரோடு, அனதர் ஒன் இஸ் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. யூ நோ வெரி வெல், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கேன் அதை. ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த லெசனை நம்ம ஏன் படிக்கணும், இது சம்பந்தம் பேசியிருந்தேன் இவ்வளோ நேரம். தட் இஸ் என்ன சொன்ன பாருங்க, டு நோ அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ் அண்ட் கமர்ஷியல் பேங்க். இப்போ இந்த லெசனை பார்க்க போனால் கமர்ஷியல் பேங்க் மட்டும் இல்லை, சென்ட்ரல் பேங்க் அதாவது ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அந்த கமர்ஷியல் பேங்கோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, ரெண்டுக்கு நேச்சர் தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ பேங்கிங் செக்டர் மட்டுமே இல்லாமல் பேங்க் பர்பஸ் இருக்கும், பட் நாட் எக்ஸாக்ட்லி பேங்க் சொல்ல முடியாது, பட் தே ஆர் டூயிங் சம் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பேங்கிங் இல்லைங்களா. அப்போ வந்து பண்ணு அந்த மாதிரி சம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ்லாம் இருக்கலாம். இப்போ வந்து நிறைய வந்து கிராமங்கள்லையும் சரி டவுன்லையும் சரி நிறைய மைக்ரோ ஃபைனான்சிங் வந்து எஸ்ஹெச் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, வெரி குட், தே ஆர் கிவிங் லோன், தட் இஸ் வெரி வெரி குட். தட் இஸ் அந்த நம்ம லோன் கொடுக்குறதால நமக்கு தேவையான தட் வில் ஹெல்ப் தம் டு வாட் டு சாட்டிஸ்ஃபை த நீட் சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட சைட் பை சைடா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்ல போறீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுடைய சேவிங்ஸ் அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்கும். செல்ஃப் ஹெல்ப் குரூப் கிடையாது. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல சைட் பை சைட் நம்ம என்ன பண்றோம், சேவிங்ஸும் போயிட்டு இருக்கும், பிளஸ் பேங்க்ல லோன் வந்தா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா தே வில் கிவ் லோன், ஓகே நோ ப்ராப்ளம், பட் தே வில் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்க மாதிரி தெரியும், பட் அது கிராஜுவலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டே இருக்கும் நம்மள. அப்போ நம்ம சேவிங்ஸ் வந்து நம்மளுடைய தெரியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு இம்பாக்ட். ஸோ அந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுடைய நம்ம லிட்டரலாக பார்த்துன்னு சொன்னா ஓகே நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் தெரியும், பட் அது திரும்ப ரீபே பண்ணும்போது அதோட பேர்டன் ஃபீல் பண்ணும்போது தான் அது நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? கம் டு த பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா தட் இஸ் இன்ட்ரடக்ஷன். ஸோ பேங்கிங் செக்டர் ஆக்ட் அஸ் த பேக்போன் ஆஃப் மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டு. இது ஒரு விஷயம் வேர்டு சொல்றாங்க. ஓகே, அதாவது என்ன சொன்னாங்க, பேங்க் இட்ஸ் நாட் ஓன்லி எ பில்டிங், எ இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. அது வந்துன்னா தட் சோர்ஸ், மணி சோர்ஸ் சொல்லுவாங்க, அது பணம். அது ஹவு த பிளட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் ஆர்கன் ஆஃப் த மேன். இப்போ மனுஷனோட உடல்ல அனைத்து பாகங்களும் சிறப்பாக செயல்படணும்னா என்ன வேணும், தட் ஷுட் பி லைவ். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா பிளட் வந்து எல்லா பார்ட் ஆஃப் த பாடிக்கும் போகணும். சப்போஸ் எந்த பார்ட் ஆஃப் த பாடிக்கு பிளட் சர்க்குலேட் ஆகலையோ அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஆயிடும், ஆக்டிவா இருக்காது, செயலிழந்து போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது ஆக்சுவலி என்ன ஆகும்னா, so that will we going to lose the part of the body. So like that, if any area or region which is left from the banking activities, புரியுதுங்களா, அது பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து தவிர்த்து இருக்கின்ற பிரிஞ்சு இருக்கின்ற பிரித்து விடப்பட்ட பகுதி வந்து கண்டிப்பா முன்னேற்றம் என்பது சாத்தியமில்லை. ஓகே, they are doing some work, but advancement என்ற வார்த்தைக்கு வேற மீனிங் இருக்கு இல்லையா.
ஸோ அந்த டெவலப்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ன்றதெல்லாம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அந்த பகுதிக்கு. தட்ஸ் வை தே செட் பேக் போன் ஆஃப் மாடர்ன் பிசினஸ் வேர்ல்டு. ஏன்னா பேங்கிங் நாட் ஒன்லி த மணி சப்ளையர், டெபாசிட் மட்டும் வாங்க முடியும், மக்கள் பணத்தை வாங்கி வைத்துக்கிட்டு மக்களுக்கு லோன் கொடுக்குறது மட்டும் அதை செய்யல. They are doing some research work for developing the business activities. Business activities develop பண்றதுனால என்ன சார் மாடர்ன் வேர்ல்டு வந்துடும்? அஃப்கோர்ஸ் ஒரு 25 இயர்ஸ் முன்னே இருந்த நம்ம லைஃப் ஸ்டைல் இப்போ இல்லை. 25 இயர்ஸ் பிஃபோர் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நம்மகிட்ட இப்போ இல்லை. அதோட மாடர்னாக நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ், நம்ம யூஸ் பண்ற பொருள்ஸ் எல்லாமே யூட்டென்சியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா everything change. This is because of the invention done in the businessman. ஓகேங்களா? So they are doing some research work. அவங்க எதிர்காலத்தை நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லை. அப்போ அந்த பிஸ்னஸ் டெவலப் மாடர்னைசேஷன் ஆக ஆக என்னது மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறிட்டே இருக்கும் இல்லை. ஸோ அதுக்கு முதுகெலும்பா இருக்கிறது வந்துன்னா சோர்ஸ் ஆஃப் மணி தட் இஸ் பேங்கிங். ஸோ பேங்கோடைய அந்த பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் சிறப்பாக நடந்துச்சுன்னா that's why they called a backbone of modern business world ன்னு சொல்றாங்க. The financing, bank also financing to the needy persons. அது இண்டிவிஜுவலா இருக்கலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், அக்ரிகல்ச்சரா இருக்கலாம், இல்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருக்கலாம், எஜுகேஷன் லோனா இருக்கலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸா இருக்கலாம். ஸோ கல்டிவேஷன், ப்ரொடக்ஷன், பிஸ்னஸ், சோ மெனி திங்ஸ். அந்த மாதிரி நிறைய எந்த விஷயம் இருந்தாலும் சரி, we need finance, adequate regular finance. நீடு ஃபைனான்ஸ்னா வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மா கொடுத்துட்டு போதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ COVID-19 லாக்டவுன் பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட்ல தே வில் கிவ் மணின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் 2000 கொடுத்தாங்க பாண்டிச்சேரியில், தமிழ்நாட்டில் சம் வாட் அப்படின்னு சொன்னாங்க. பட் தட் இஸ் நாட் எனஃப் ஃபைனான்சிங். அஃப்கோர்ஸ் மக்களுக்கு ஃபைனான்சிங் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் how far it is helping? ஓகே, எப்படி மக்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? தட் இஸ் இட் எனஃப் ஃபார் மீட்டிங் த எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அண்டர் த கொஸ்டின்ஸ். பார்த்தீங்களா? அப்போ ஃபினான்சிங் அப்படின்னு விஷயம் பார்த்துச்சுன்னா, ஃபினான்சிங் டு வாட் பிஸ்னஸ், அது எல்லா பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் எடுத்துக்கோங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்க, டென்னிஸ் ஷாப் சொல்லுவாங்க, பெட்டி ஷாப் இல்லைங்களா, சின்ன கடையாட்டம், பெரிய பிஸ்னஸ், மல்டி லெவல் பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீடு ஃபினான்சிங். ஸோ அந்த ஃபினான்சிங்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகுலராக இருக்கணும். ஃபினான்சிங் வந்து ஸ்டெடி அண்ட் ரெகுலர். ஓகே, தட்ஸ் வை தே செட் finance is the life blood of, பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க, life blood of all economic activities such as trade, commerce, agriculture and industry. புரியுங்களா? அப்போ ஒரு நாட்டுடைய மிக முக்கியமான விஷயங்கள் ட்ரேட் இல்லைன்னு சொன்னா ஒரு விஷயமே கிடையாதுங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ட்ரேட் ஒரு விஷயம், சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயமா ட்ரேடு அப்படின்னா, ட்ரேடுனா என்ன அப்படின்ற விஷயம் கிடையாது. ட்ரேடு ஒழுங்கா நடக்கலாம், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஒழுங்கா நடக்கலன்னு சொன்னா what will happen? Definitely people will suffer. They are not 100% fulfilled with their needs because no commodities or no areas have all their needs. சொல்றது புரியுது உங்களுக்கு? ஒரு ஏரியாவுக்கு தேவையான அத்தனை பொருளும் அதே இடத்துல கிடைப்பதில்லை. ஸோ எப்படி அது சாத்தியமாகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு கன்சியூம் ஆப்பிள், பட் இன் அண்ட் அரௌண்ட் மை areas there is no cultivation of apple. Then how can I will satisfy my demand? This is only possible because of the advancement of trade and distributions. Okay, so trade is very very important. So the development of the trade, it's other phase of the development. Okay, and the commerce is also, and agriculture, of course, especially India. Even now people, more of the people depending the agriculture for their livelihoods, because agriculture need a not skilled persons. Even the semi skilled person is suitable for doing agriculture activities. And other also, last one is the industry. Industry is also got a productive sector. What productive sector? They are producing, they are offering more employment. So same thing is lot of things we needed to have to discuss under the heading of industry. So for well functioning of all the above mentioned, what are that? Trade, commerce, agriculture and industry. We needed to have steady and regular, well timingly finance. That's why they called a life
lifeblood of all economic activities. Okay. Next, due to the importance in the financial stability of a country, banks are highly regulated in most countries. புரியுதுங்களா? அது பேங்கிங் உடைய மிக முக்கியமான தேவை உணர்ந்து, so all countries give more important to the development of banking sectors. வங்கிகளோட வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது. வங்கிகளோட வளர்ச்சி not only the development of the bank itself. Banking development is side by side people's development. So people's development possible only the what? What are the business we need to do the modern world? Okay. So that's why they say due to the importance in the financial stability of a country, banks are highly regulated in most countries. Even India also, we nationalized many banks after independence. Okay. A bank is generally understood as an institution which provides fundamental financial service such as accepting deposits and lending loans. இதான் லிட்டரல் மீனிங். ஸோ வாட் இஸ் பேங்கிங்? பேங்கிங் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மீன் பண்ணணும் சொன்னா, ஸோ இதான் நம்ம மீன் பண்றோம். அது ஒரு வாட்? ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது என்ன பண்ணும்? மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கும். அதே நேரத்தில் அந்த பணத்தை என்ன பண்ணும்? தே ஆர் நாட் கீப்பிங் வித் தம். இல்லையா? அப்ப என்ன பண்ணும்? அந்த பணத்தை they lend it to the needy persons, those who needed to start business. ஓகேங்களா? அப்புறம் வியாபாரம் பண்ணுவதற்கு தேவையான நிதி உதவியை செய்கின்ற ஒரு வேலையாகும் ஜென்ரலா அது செஞ்சுட்டு இருக்கு. இதான் ஒரு லிட்டரலா ஒரு பேங்க்னு சொல்றோம். பட் இந்த ரெண்டு விஷயம் மட்டுமே பேங்கோட முடியல. பியாண்ட் தட், அது இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த வகையில ஸோ பேங்க் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டுடேஸ். Next, the pictures I showed here has its own meaning. See, the water is very very important for irrigations. Without the proper water supply, that is irrigations, no agriculture activities will done. They will feel loss. Like that, for industrial development or development of trade and commerce, we need to have regular and steady financial support, like blood circulation to the bodies of human, like that. Okay. So the agriculture, that's why I mentioned the three pictures. Okay. Come to the next slide. Historical development. Of course, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கான வரலாறு என்பது முக்கியமானது. இந்தியா, அதாவது பேங்கிங்கோட ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் நம்ம பார்க்க போறோம் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. So I mentioned a photograph that is the primary activities of all part of the world. People starting their when they're struggling their life. மக்களுடைய வாழ்க்கை முறை ஆரம்பிக்கின்ற பொழுது உலகத்தில் எந்த பார்ட்ல இருந்தாலும் சரி, the primary activities பார்த்தீங்கன்னு சொன்னா மேபி த ஹண்டிங், அது மோஸ்ட் பிரைமரி ஆக்டிவிட்டி ஹண்டிங்ன்றது. somewhat civilized persons, ஒரு civilized person, நாகரிக வளர்ந்த ஒரு மனிதனுடைய செயல்பாடு பார்க்கின்ற பொழுது ப்ரொடக்ஷன்ஸ், எஸ்பெஷலி இன் பிரைமரி செக்டர் கால்டு அக்ரிகல்ச்சர். ஓகே, அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வாட் எவர் த டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், their primary activities of the peoples for their livelihood is agriculture. The Riksbank of Sweden, the Riksbank of Sweden form a private bank established in 1656 in the oldest central bank in the world. According to your book, they said Riksbank of Sweden. அப்போ ஸ்வீடன்ல இருக்கிற அந்த பேங்க் தான் என்ன சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மத்திய வங்கியாக இருந்ததாக சொல்றாங்க. இப்போ 1656ல. ஓகேங்களா? இந்த இயரும் அந்த நேம் ஆஃப் த பேங்க் பிளஸ் கண்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் 1 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுல. ஓகேங்களா? அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரீட் பண்ணும்போதே ஹைலைட் பண்ண காட்டல இதுல, பட் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும், கிளாஸ் ஒர்க் எழுதும் போது the name of the bank plus which country belonging it and what is the year
அந்த இயரை நீங்க என்ன பண்ணணும், செப்பரேட் எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பட் த ஃபண்டமெண்டல் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் பேங்கிங் வந்து பாருங்க, ஆர்ட். இப்போ பேங்கிங்னா ஒரு விஷயம் இருக்கு, அது கலை. அந்த பேங்கிங் கலையோட அடிப்படையான ஒரு பேங்க்னா இதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் ஃபண்டமெண்டல் ஆர்ட் ஆஃப் த பேங்கிங் have been developed by Bank of England 1864 as the first bank of issues. புரியுங்களா? அது என்ன சொல்றாங்க? ஸோ ஈவன் தோ ஸ்வீடனுடைய பேங்க் இருந்தாலும் கூட அந்த பேங்க் அப்படின்ற விஷயத்தோட அடிப்படை கலையோட ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான், அடிப்படை செயல்பாடுகளை ஆரம்பிச்ச விஷயம் தான் இங்கிலாந்துல இருக்கிற பேங்க். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், the resolution passed by the International Finance Corporation held at Brazil in 1920. So, accordingly, a large number of central banks were established between 1921 and 1954. That is, after the resolution passed in International Finance Corporation, after that, there is a number of banks was emerged, okay, between the years 1921 to 1954. They are the below mentioned banks are especially started after the resolution passed. They are the South African Reserve Bank 1921 and the Central Bank of China 1928, the Reserve Bank of New Zealand 1934, the Reserve Bank of India 1935, the Central Bank of Ceylon 1950, the Bank of Israel 1954. These are the banks was emerged after the International Finance Corporation was held. Okay, next. So again, I repeat the picture where we are going to be studying about the Indian banking history. Okay, history of our Indian banking. Before that, in the before slide, we will discuss about the world banking history. Now we're going to study the Indian banking history. Okay, the history of Indian banks. This is exactly available in your book. You may, if you have the book, go to the book also. The first Bank of India was Bank of Hindustan, was private. Okay, Hindustan 1770 under British rule. இந்தியா பிரிட்டிஷோட ஆட்சியில் இருக்கின்ற பொழுது முதல் ஆரம்பித்த பேங்க் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இந்துஸ்தான். பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் started in the year 1770. The banking system in India was controlled and dominated by what? Presidency Bank. அது முதன்மையான சில பேங்க் மூலமாக என்ன பண்றாங்கன்னு சொன்னா நம்முடைய நாட்டுடைய பேங்கிங் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. There were 3 presidency bank. முதன்மையான பேங்க் பார்க்கும்போது first one Bank of Bengal started 1809. Next Bank of Bombay 1840 and Bank of Madras 1843. These are called a presidency bank which was started earlier. So these all banks are merged in 1921. The all banks are merged. You may see the arrow mark. All merged in 1921. That is Imperial Bank of India. Imperial Bank of India. And these are the Imperial Bank of India. Next changed their face into 1955 as SBI, State Bank of India. The symbol is also help you to understand the name of the bank. Understand, student? So though these banks are available, these 3 banks are merged as a one bank called Imperial Bank of India, and this it's also changed their face into what? SBA in 1955. So this is something about the history of a small history of the Indian banking sector. Next we go to see the commercial banks. Commercial banks. Already I tell you that is commercial bank is the banking institution working for what? Profit.
objective. Okay, there is a symbol. Uh, I think it's not clear, but I was take the picture from your book itself. If you have the book, go to the book also. Name of the banks and other banks are also there. All the commercial banks. Okay, that's an example. So what is commercial bank? That is the meaning of commercial bank. You want to know that? That is, a commercial bank is that financial institution which accept deposit from the people and they give loans for the purpose of consumption and investment. This is a explanation not available in your book. I was collected from the outer sources. This is also suitable, meaning if you want to write this is as a answer to a question, so no problem. Next, what are commercial banks? What are commercial banks? Okay, commercial banks. Definitions of commercial bank, that is companies oriented. Okay, a bank is an institution which deals in debts of his own and others. It receives deposits from the people who have surplus money and lends to the people in need. புரியுங்களா? அதாவது ஒரு வங்கி என்பது என்ன பண்ணுச்சுன்னா அதோடைய கடன் அதை கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது சரி கடன் கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஏது சோர்ஸ் அதுக்கு? இப்போ ஒரு டேங்க் எடுத்துங்க, டேங்க்னா ஏரின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியில தண்ணி நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த சோர்ஸ்? அந்த டேங்க்ல இருக்கிற வாட்டர் எப்படி வந்துச்சு? பூமியிலேருந்து மேலே வந்துச்சா, இல்லை வானத்திலிருந்து மழையா வந்துச்சுங்களா, இல்லை அட்ஜஸ்டன்ட் வில்லேஜ் அந்த லேண்ட்ல இருந்து சீப்பேஜ் வாட்டர் சொல்லுவாங்க, வடிஞ்சு வடிஞ்சு வந்துச்சா, எப்படி? சமாட் எங்கேயோ வந்திருக்கணும் இல்லையா? அந்த ஏரிக்கான நீர் வாட்டர் எங்கேருந்து வந்திருக்கும். தட் இஸ் சோர்ஸ் ஆஃப் த வாட்டர் சொல்லுவாங்க. அது மாதிரி சோர்ஸ் ஆஃப் த மணி இல்லையா? எப்படி பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ், மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குறது, பிளஸ் அந்த டெபாசிட்டை யாருக்கு தேவையோ சர்ப்ளஸ் பீப்புள்கிட்ட இருந்து மக்கள் பணத்தை வாங்கும், பேங்க்கு கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை பர்சன் ஹூ இஸ் நீடு, பணம் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுக்குற வேலையை இந்த பேங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பேங்கிங் மீன்ஸ், நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. பேங்கிங் மீன்ஸ் accepting deposits from the public for the purpose of lending or investment. அதாவது lending or investment, மக்களிருந்து பணம் வாங்குறதோட நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது அந்த பணத்தை என்ன பண்ணும், பேங்கை வச்சுக்கிறது கிடையாது, அதுக்கு பேர் தப்பாயிடும் இல்லைங்களா? இட் ஷுட் பி சர்க்குலேட்டட். பணம் அங்க வச்சிருக்கக்கூடாது, அது என்ன பண்ணும், ஒருத்தவங்க வாங்கி என்ன பண்றாங்க, ரீடைரக்ஷன் அப்படின்னா சேனலைசிங் த சர்ப்ளஸ் மணி இன்டு நீடி ஆர் ஆன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். சர்ப்ளஸ் ஆகிற மக்கள் இருந்து பணத்தை வாங்கி அது அந்த பணத்தை என்ன பண்றாங்க, ஐடியில வச்சிருக்காம சேனலைஸ் பண்றாங்க டு டிஃப்ரெண்ட் சேனல்ஸ். ரீடைரக்ஷன் இல்லை ரீஃபைனான்சிங், அந்த ஃபைனான்ஸ் பண்றாங்க. அது அக்ரிகல்ச்சர் இருக்கலாம், இல்லை ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் சென்டராக இருக்கலாம், ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். வாட் ஆர் n number of demands are there among the peoples. Everybody need money. Okay, so banking, lending or investing the deposits, repayable on demand and with drawable by check, draft, order or otherwise. அது மக்கள் என்ன பண்றாங்க, அந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா டெபாசிட் பண்ற பணத்தை மக்கள் என்ன பண்ணா, they can able to withdraw whenever they need. Whenever they need என்ற வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், because there is different type of deposits are there. We will see in the class, corresponding slides. Okay, there is a different type of nature of deposits are there. All deposits not able to withdraw whenever they want. There is some criteria is there, must follow. Okay, so this slide shows meaning of commercial bank was collected outer source. This is not exact